बुद्धं शरणं गच्छामि। சரணம் குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமச்சிவாய். இந்த காணொளியில் நம்முடைய வாழ்வில், அதாவது இப்பிறவியிலேயே ஞான ஆசிரியன் வருவானா நம்மை தேடி? இப்பிறவியிலேயே ஞான ஆசிரியர் நம்மை தேடி வருவானா? அப்படி வந்து நமக்கு ஞானத்தை புகட்டி அதன் விளைவாக முக்தி கிடைக்குமா அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பல பிறவிகளாக நாம் செய்த நல் வினைகளின் பலனாக, நாங்கள் முற்பிறவியெல்லாம் நம்ப மாட்டோம், முற்போக்கான சிந்தனை உடையவர்கள் அப்படின்றவங்களுக்கும் இந்த முக்தி, சமாதி, என்லைட்மெண்ட் இதெல்லாம் சுத்த ஹம்பக்கு, இதெல்லாம் கிடையாது, இப்பிறவியிலேயே வாழ்ந்து அனுபவிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறவங்களும், சைவத்தை பொறுத்தளவு இறைவனை அடைவதற்குரிய தகுதி உடையவர்கள், ஏன்னா எல்லா உயிருமே இறைவனை அடைய தகுதி உடைய, ஸோ இவங்களும் தகுதி உடையவங்க. ரேஷனல் திங்கர்ஸாக இருந்தாலும் அவங்க இப்போ 5ஆம் கிளாஸில் இருக்காங்க. இன்னும் சில பிறவிகளோ அல்லது இப்பிறவியிலேயோ சில பக்குவ நிலை அடைகிறப்பையோ தான் மகான்களை பற்றிய உண்மை புரியும். அப்புறம் ஊழ்னா என்ன, அடி மேலே அடி விழுகிறப்ப தான் அது புரியும். ஊழ்னா என்ன, விதினா என்ன, முறைமைனா என்ன, ஏன் இருவேறுபட்டது உலகமா ஏன் இருக்கிறது, இதுக்கு என்ன காரணம், எவ்வளவோ அறிவை பயன்படுத்தி நம்ம பலதரப்பட்ட வியாபார யுக்திகளை கையாண்டும் நஷ்டம் ஏன் வருது, பல பேர் தொழிலில் சிக்கலில் மாட்டிக்கிறாங்களே, எடுத்த காரியம் பல விஷயத்தில் அது பிரச்சனைகள் முடியுது. அதே இது சில நேரம் ஆள் செய்யாத நாள் செய்யும் அப்படின்ற மாதிரி, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படின்ற மாதிரி சில நல்ல நேரங்களோ அல்லது ஏதோ நல்வினை பயனோ வேலை செய்கிறப்ப அவங்களுக்கு உயர்வு வருது. இதெல்லாம் காலம் அவங்களுக்கு புகுத்தி ஒரு காலகட்டத்தில் அந்த 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி, 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி, 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகி, அப்புறம் யூஜி, பிஜி, போஸ்ட் பிஜி இப்படி வர வைக்கும். அப்புறமே உணர்வாங்க. ஸோ நம்ம அந்த முற்போக்கு சிந்தனையை பற்றி நம்ம இப்போ பேசலை. நம்ம பார்க்குறது இறை நம்பிக்கை. நம்பிக்கைன்ற விட உணர்தல் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு ஞான ஆசிரியன் இப்பிறவியில் வருவாரா, நமக்கு ஞானத்தை போதிப்பாரா அப்படின்றத, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். உறுதியாக வருவார். இப்பிறவியிலே நமக்கு முக்தி கிடைக்கும். அதுக்கு பல பிறவிகளாக செய்து வந்த நல்வினை பலனாக, சரி பூர்வ ஜென்மத்தை நான் நம்பலை அப்படின்னா, இந்த ஜென்மத்தில் பிற உயிர்களுக்கு நீங்கள் செய்யும் உபகாரம், உங்கள் உள்ளத்தில் எழும் காரணமற்ற கருணை, பிற உயிர்கள் மீது இரக்கம், வள்ளலார் ஐயா சொல்கிற மாதிரி ஜீவகாருண்யம், அதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் அதன் பலனாக, அதாவது அதனுடைய செயலின் பலனாக, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பெரிய வசதி உள்ளவங்க, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வாரத்துக்கு 2 நாள் வீட்டில் நிறையா பலகாரங்கள் அப்புறம் செஞ்சு கொண்டு போய் அவங்க
ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் பூரா ஷேர் பண்ணிவிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏழை ஒருவனுக்கு செய்வதே உதவி, மற்றதெல்லாம் பயன் கருதி செய்வதாகும். இப்போ அதெல்லாம் புண்ணிய கணக்கில் வராது, தர்ம கணக்கில் வராது. அதெல்லாம் அதனால் பிற உயிர் நன்மை, இதில் 2 விஷயம் இருக்குது. உங்களுக்கு பிறப்பின் நோக்கம் எது அப்படின்றத நம்மளால் சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும். பிறப்பின் நோக்கம் என்ன? உறுதியாக என்லைட்மெண்ட் அடைவது. பிற உயிர் நன்மை, பிற உயிர் நன்மை இல்லாமல் என்லைட்மெண்ட் அடைய முடியாது. இது ஒன்று பக்குவம் ஆனதுக்கப்புறம் தான் உணர்வோம். நம்ம என்ன செய்யணும்? முன்னாடியே உணர்ந்து பிற உயிர் நன்மைக்காக நம்ம உள்ளத்தில் ஜீவகாருண்யம் ஏற்பட்டு விட்டால் 7 திரைகளும் விலகி இறை தரிசனம் கிட்டும், வள்ளலறையா சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஆரம்பத்திலேருந்தே பிற உயிர் நன்மையை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ நாம் செய்யும் நல் வினை பலனாக நம்மளுடைய மனதில் ஓர்மைத்தன்மை, அதாவது ஒன்னஸ் என்ன, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாளைக்கு சாதாரணமாக 50,000 80,000 வரைக்கும் எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் எவ்வளோ குறையுதோ அப்படி குறைய 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 நம்மளுடைய மூச்சின் வேகம் குறையும். மூச்சின் வேகம் குறைய குறைய, நம்மகிட்ட வர ஸ்டூடெண்ட்லாம் காலையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு 10 நிமிஷத்தில் 35 மூச்சு, 40 மூச்சு, 50 மூச்சை தாண்டாது. அப்போ தினம் பயிற்சி 10 நிமிஷம் மூச்சை கவனிக்கிறவங்களுக்கு நாளடைவில் 1 நிமிடத்திற்கு 3.5, 4 அல்லது 5 மூச்சு தான் ஓடுது. அப்படின்னா WHO 16 to 18 சொல்கிறாங்க. நமக்கு எப்படி 1 நிமிஷத்தில் 5 மூச்சுக்குள்ளே வருது அப்படின்னா 3 மடங்கு குறையுது, 2 மடங்கு குறைஞ்சு 1/3 அவ்வளோதான் மூச்சு ஓடுது. அப்போ எண்ணங்களினுடைய வேகம், தாக்கம், ஆழம் குறைஞ்சு மன அமைதி அடைய ஆரம்பிக்கும். நல்ல கவனிங்க, நாம் பிற உயிர்களுக்கு செய்யும் நல் வினைகளின், ஜீவகாருண்யத்தின், பிற உயிர் உபகாரத்தின், காரணமற்ற கருணையின் விளைவாக நமக்குள் எண்ணங்களுடைய ஓட்டம் குறைந்து அக அமைதி ஏற்பட்டு மன ஓர்மைத்தன்மை அதிகரிக்கும். ஆங்கிலத்தில் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றோம். எண்ணங்கள் நிறையா வந்துச்சுன்னா சிக்கல். ஸோ மனம் ஒடுங்க ஆரம்பிச்சிடும், ஒடுங்கி ஒரு ஒன்னஸை நோக்கி போகும். நீங்கள் ரொம்ப பசியில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க, ஒரு தண்ணி பாட்டிலை வாங்கி கொடுங்க, தண்ணி பாட்டிலோ இல்லை கவரோ வாங்கி கொடுங்க. அவர் அறக்க பறக்க அந்த பசியை போக்குறதுக்காக லவக்குன்னு அதை சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருப்பார் பாருங்க. அதை பார்க்குறப்பயே உங்களுக்கு என்ன ஆகும்? உள்ளத்தில் ஒரு ஆனந்த அமைதி, அக அமைதியை உங்களால் உணர முடியும். இது சாதாரணமாக. அப்போ எப்பயுமே நம்ம பிற உயிர் நன்மையை நாடணும்னா என்ன ஆகும்? மன ஓர்மை அது பாட்டுக்கு நிற்கும். மனம் தேவையற்ற சலனங்களோ, சஞ்சலங்களோ, கவலையோ, பயமோ, துயரமோ, துன்பமோ, துக்கமோ, கடந்த கால பதிவுகளின் விளைவாக ஏற்படக்கூடிய எந்த துன்பமும் இல்லாமல் அக அமைதியை உணர்ந்து மன ஓர்மையில் இருக்கும். எப்பொழுது உங்களுடைய மனம் ஓர்மையில், ஒருமைத்தன்மையில், எண்ண ஓட்டத்தை குறைத்து அக அமைதியில் திளைக்கிறதோ அப்பொழுது உங்களுக்கு ஞான ஆசிரியர் வருவார். ஆசிரியர்கள் பல வகை. நான் சொல்கிறது ஞான ஆசிரியர் தான். வித்தையை சொல்லித்தரவங்களோ, பாடம் சொல்லித்தரவங்களோ, கல்லூரி பேராசிரியர்களோ, கலைகளை கற்றுக் கொடுப்பவர்களோ அல்ல. ஞான ஆசிரியர். ஞான ஆசிரியர் என்ன செய்வார்? ஞான ஆசிரியர் வந்தார். எப்படி வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜீன்ஸ் போட்ட சித்தனாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஒரு கொத்தனாராக கூட இருக்கலாம், அல்லது ஒரு நான் வேலையை குறைச்சி சொல்லலை. எந்த ரூபத்தில் ஞான ஆசிரியர் வருவார் என்று நம்மளால் கணிக்கவே முடியாது. ஞான ஆசிரியருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? இந்த சடார்னு
எப்போ வருவார்? நம்ம எப்போ வருவார்? உள்ளத்தில் அக அமைதியின் காரணமாக மன ஓர்மை ஏற்பட வேண்டும். மன ஓர்மை அக அமைதி எப்போ ஏற்படும்? பிற உயிருக்கு நல்வினை நற்செயல்கள் நற்குணத்தோடு இருப்பதன் காரணமாக நமக்கு அந்த ஒருமைத்தன்மை, அதன் விளைவாக ஞான ஆசிரியர் வந்தவர் என்ன செய்வார்? எப்படி வேணாலும் வரலாம். நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத நிலையில் வந்து ஞான ஆசிரியர் வந்து உங்கள் முன்னாடி நிற்பார். நீங்கள் ஒன்றும் தேடி எங்கேயும் போவேணாம், எங்கேயும் போவேணாம். சரியான மாணவனாக இருந்தால் ஆசிரியர் உங்கள் முன் தோன்றுவார். ஞான ஆசிரியர் குரு உங்கள் முன் தோன்றுவார். உங்களுக்கு இருக்க தகுதி என்ன? கருணை, பிற உயிர் நன்மை. மன ஓர்மை வந்துருச்சு, ஞான ஆசிரியர் வந்துட்டார். வந்தவர் என்ன செய்வார்? முப்பொருள் உண்மையை நமக்கு போதிப்பார். முப்பொருள் உண்மை என்ன? பசு பதி பாசம். அதாவது நாம் யார், எதற்காக வந்தோம், என்ன செய்ய போகிறோம், வந்தவனுடைய நோக்கம் என்ன, மாயைனா என்ன, மாயை பற்றி ஸோ நம்ம பற்றி நமக்கு புரியும். அப்புறம் இறை, இறையை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். இறை உணர்வுன்னு உன்னோட நிப்பாட்டிக்கிறோம். இறைவனை பற்றிய நமக்கு உணர்த்துவார் ஞானாசிரியர். ரெண்டுக்கும் தடையாக இருக்கக்கூடிய தலை என்ன? எது நம்மளை, இந்த மன மாயை என்னென்னலாம் செஞ்சு நம்மளை இறைவனை அடைய விடாமல் செய்யுது? நிலை இல்லாதவற்றை நிலையென்று உணர்ந்து இருக்கக்கூடிய இந்த புல்லறிவை எவ்வாறு நீக்குவது அப்படின்ற உண்மையை, முப்பொருள் உண்மையை ஞானாசிரியர் நமக்கு உணர்த்திவிட்டு ஆள் எஸ்கேப் ஆயிடுவார். கூடையே இருக்கவருக்கு, நமக்கு அந்த மாதிரி கூடையே ஒரு ஆசிரியர் இருக்குன்னு வைங்க, நம்ம பெரிய கிஃப்டடாக இருக்கணும். ரொம்ப புண்ணியம் நிறைய பண்ணியிருந்தால் தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஞான ஆசிரியரை பார்க்கக்கூடிய, அவருடன் கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த இறைவன் நமக்கு கொடுப்பாரு. அப்போ புண்ணியம் நிறையா சேர்த்தா அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இப்போ எங்கள் குருநாதர் வந்து அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நான் 8 வருஷம் பண்ணேன், இடைவிடாமல் மூச்சை கவனித்தேன். 8 வருஷம். அதனுடைய விளைவு வேற லெவல். அதுக்கப்புறம் தான் ஒரு குரு அவரை ஏற்று இன்று வரை அழைத்தால் வரக்கூடியவர் எங்களுடைய குருநாதர், எங்களுடைய ஞான குரு, ஞான சூரியன் பிக்கு போதிபாலா சுவாமிகளை சொல்கிறேன். அப்போ முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்துவாங்க. முப்பொருள் வந்து எதெல்லாம் தடையாக இருக்குன்ற பூரா வந்துடும். உணர்த்திட்டாங்களா? நம்ம என்ன செய்யணும்? இதுதான் ஞான ஆசிரியரிடம் கேட்டல், ஞானத்தை கேட்டல். கேட்ட உடனே அப்படியே நம்ம ஏற்றுக்கிறோமா? உறுதியாக ஏற்றுக்கிற மாட்டோம். அது சம்பந்தமாக சிந்தனை செய்தல். சிந்தனை எப்படி செய்கிறது? இப்போ ஒரு வகுப்பில் 20 பேர் இருக்கணும். நான் குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் 70 மாணவர்கள் இருக்காங்க ஒரு வகுப்பில். நம்ம 20 பேர் எடுத்துக்கிறோம். 20 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஞான ஆசிரியர் ஒரு பாடத்தை நடத்துகிறார் அப்படின்னா 20 பேரும் பலவிதமாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? நம்ம மற்ற மாணவர்களோடு கலந்துரையாடணும். அதான் சிந்தனை செய்தல். கேட்டல், சிந்தித்தல். சிந்தனை வந்து சுய சிந்தனை மட்டும் இல்லை, பிறருடைய சிந்தனையும் நாம் பகிர்ந்து கொள்வது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அது இப்படித்தான் சொல்லியிருப்பாரா, அவருக்கு மட்டும் இப்படி புரிஞ்சுருக்கு, நமக்கே இப்படி புரியலை அப்படின்னு மற்றவர்கள். அது சத் சங்கம், சத் விசாரணை. புத்தர் சொல்கிற மாதிரி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னாரு. அந்த மாதிரி சத் சங்கம், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது. அது கேட்டலுக்கு பிறகு வரக்கூடிய சிந்தனை செய்தல், சிந்தித்தல். அதை எதை பற்றி? ஞான ஆசிரியர் கூறிய முப்பொருள் உண்மைகளை சிந்தித்தல். சிந்தனைக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் நமக்கு? தெளிவு, தெளிதல். இதைத்தான் ஐயா அப்படி சொல்லியிருக்காங்க, குருநாதர் இதைத்தான் சொல்லியிருக்காங்க, நம்ம ஞானாசிரியர் இறைவனே ஞான குருவாக வந்து நமக்கு இதை போதிச்சிருக்காங்க, இதற்காகத்தான் இப்படி போதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல். புரிதலின் விளைவாக ஒரு உணர்தல், உணர்தலின் விளைவாக ஒரு தெளிதல் நமக்கு ஏற்படும். வந்துருச்சா? ஞான ஆசிரியரிடம் திரும்ப சொல்கிறேன், நாம் செய்யும் புண்ணியத்தின் நல் வினைகளின் பலனாக அக அமைதி ஏற்பட்டு அதன் விளைவாக
மன ஓர்மை ஏற்பட்டு ஓர்மையின் காரணமாக அதை புரிந்த இறைவன் குருவை ஞான குருவை அனுப்பிச்சு நமக்கு ஞானத்தை போதிப்பார். முப்பொருள் உண்மையை நான் யாரு, மனம்னா என்ன, மாயினா என்ன, சிந்தனைனா என்ன, எண்ணம்னா என்ன, கற்பனைனா என்ன, சித்தம்னா என்ன, மூச்சுனா என்ன, எல்லாம் டீட்டெயிலும் நமக்கு வரும். பிறப்புக்கு முன்னாடி என்ன செஞ்சோம், பிறப்புக்கு பின்னாடி என்ன செய்கிறோம், எத்தனை விதமான கர்ம வினைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி நம்ம அழிக்கிறது, எப்படி அனுபவிக்கிறது, எப்படி போக்குறது, எப்படி லேசாக்குறது, எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி சிந்தித்தல், மற்றவர்களோடு சேர்ந்து அடுத்து தெளிதல், தெளிதலின் விளைவாக பயிற்சி செய்தல். பயிற்சி தான் மூச்சை ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளர் இல்லை. இப்போ மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். மூச்சை கவனிக்க 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 மனம் ஒடுங்கி சணிக சமாதியிலிருந்து உயர்நிலை ஆன்மீக சமாதி, அதாவது நிட்டை கூடல். நிட்டை கூடல் அப்படின்னா எங்கிருந்து வந்தோமோ அந்த ஆதியில் சமமாவது, சமாதி கொள்ளுதல், முக்தி அடைதல், என்லைட்மெண்ட். இந்த விஷயங்கள், அதாவது நிட்டை கூடுதல் எனும் விஷயம் நமக்குள் நடக்கும். இறைவனோடு ஒன்றுதல், அகம் பிரம்மாஸ்மி, பிரம்மத்தோடு ஒன்றுதல், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். தண்ணி தான் தாகம் தீரும், வாட்ரு, நீர், ஜலம், தண்ணி, வெள்ளம், என்ன பேர் வச்சாலும் சமாதி சமாதி தான். அப்போ அந்த நிட்டை கூடுதல் எனும் செயல் நடக்க வேண்டுமென்றால், நடந்தால் முக்தி. அப்போ இப்பிறவியிலே நம்மால் என்ன செய்ய முடியும், முக்தி அடைய முடியும், என்லைட்மெண்ட் அடைய முடியும். எப்போ, பிற உயிர் நன்மையை மட்டுமே கருத்தில் கொண்டு, அதுக்காக இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டு போகிறதில்ல, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு உண்மையை சரியாக புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ தவறாக புரிஞ்சுக்கிடக்கூடாது. அப்போ நாமளும் வாழணும், நம்மை சார்ந்த பிற உயிருக்கும் நன்மை செய்ய வேண்டும். முதல்ல எதையும் கொல்லாமல் இருந்துட்டிங்கனாலே பெரிய விஷயம். பிற உயிர் நன்மைன்றது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. முடிந்த அளவு அறிந்தோ அறியாமலோ பிற உயிரை நாம் கொல்லக்கூடாது. எந்த உயிராக இருந்தாலும், எறும்பு முதல் யானை வரை இருக்கக்கூடிய அனைத்து உயிரும் ஒன்றே கொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு வருஷம் அதிகம்தான், ஒரு 6 மாதம் சுத்த சைவமாக இருந்து தியானம் செஞ்சு பாருங்கள், விளைவுகள் உங்களுக்கு பிரமாண்டமாக இருக்கும். அனுபவித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அதனால் பஞ்சமா பாதகங்களை செய்யாமல் பிற உயிர் நன்மையை கருத்தில் கொண்டு வாழ்வதன் மூலம் அக அமைதி, மன ஓர்மை, ஞான ஆசிரியருடைய வருகை, ஞானத்தினுடைய போதனை, அதை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இறுதியில் நிட்டை கூடுதல், முக்தி அடைதல். இப்பிறவியிலேயே நாம் என்லைட்மெண்ட் அடைவோம், முக்தி அடைவோம், இறைவனோடு ஒன்றுவோம், பிற உயிர் நன்மையையே நாம் கருதுவோம். நன்றி, வணக்கம்.